31st ஜூலை 2026 இன்னைக்கு டேக்கான டாரட் கைடன்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி யாராவது உங்களை நம்பிக்கை துரோகத்தால் உங்களை வீழ்த்தியிருக்கலாம், இல்லை முதுகில் குத்திட்டு போயிருந்துருக்கலாம். நீங்கள் எமோஷ்னலாக அதில் ரொம்ப பார்த்தீங்கன்னா அதுலேயே இருந்துட்டு நடந்ததையே நினச்சிட்டு ரொம்ப வருத்தத்தில் நைட்டெல்லாம் தூங்காமல் இருக்கீங்க அப்படின்றது தெரியுது. இது உங்கள் பாஸ்டில் நடந்ததாக இருக்கலாம். யாரோ ஒருத்தங்க உங்களுக்கு பண்ண துரோகத்தை நினச்சி நீங்கள் ரொம்ப வருத்தப்படுறீங்க. அது ரொம்பவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மன உளைச்சல் தருது. ஆனால் யூனிவர்ஸ் உங்களுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் இதுலேயே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது பழைய எனர்ஜிங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை தாண்டி நீங்கள் வரணும். எப்போவுமே நடந்ததையே நினச்சிட்டு இருந்தோன்னா நம்ம முன்னேறவே முடியாது. எல்லார் வாழ்க்கையிலையும் நம்பிக்கை துரோகிங்க, எதிரிங்க, இவங்களெல்லாம் க்ராஸ் பண்ணி தான் நம்ம வரணும் இல்லைங்களா? துரோகத்தை சந்திக்காத மனுஷனே இருக்க முடியாதுங்க. அது எவ்வளோ நல்லவங்களாக இருந்தாலுமே துரோகத்தை சந்திச்சே தீருவாங்க. நீங்கள் அதிலே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு தான் யூனிவர்ஸ் சொல்கிறாங்க. உங்களை பண விஷயத்தில் கூட ஏமாற்றிருக்கலாம், உங்களோட உழைப்பை வீணாக்கியிருக்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சவாலான ஒரு இதுவாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்னென்னா அதுலேருந்து மீண்டு வர முடியாமல் ரொம்பவே தவிக்கிறீங்க. ஆனால் யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை நீங்கள் ஹீல் பண்ணிக்கோங்க, எமோஷன்ஸை ஹேண்டில் பண்ணுங்கள். நீங்கள் ஸ்திரமாக உங்களோட உழைப்பை போடுங்க. உங்களோட உழைப்பு தான் உங்களோட ப்ளஸ்ஸே. உங்களை துரோகம் பண்ணி உங்களை ஏமாற்றி உங்ககிட்ட இருந்து பொருளோ பணமோ அபகரிச்சிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அது அவங்களுக்கு நிலைக்காது. எதையுமே ஏமாற்றி பிடுங்கன்னா அது வராதுங்க, நிலைக்காதுங்க. அது நம்மக்கிட்ட நியாயமாக பார்த்தீங்கன்னா வந்த செல்வம் தான் நிலைக்கும். அவங்க உங்களோட உழைப்பை உங்ககிட்ட இருந்து எடுத்துருக்கலாம், உங்களோட பணத்தை உங்ககிட்ட இருந்து எடுத்துருக்கலாம். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்களால அந்த உழைப்பை திருப்பி பார்த்தீங்கன்னா போட முடியாது. திருப்பி உங்ககிட்டையும் மறுபடியும் அதே கேமை ப்ளே பண்ணவும் முடியாது. நீங்கள் இப்போ உஷாராயிட்டீங்க, உங்ககிட்ட அதே கேமை ப்ளே பண்ணவும் முடியாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களால உழைச்சி உங்கள் அளவுக்கு பொருளீட்டவோ இல்லை உங்கள் இடத்துக்கு வரவோ அந்த வேலையை செய்யவோ அவங்களால முடியாது. ஸோ உங்களோட ப்ளஸ் என்னென்னா உங்களோட உழைப்பு, உங்களோட தன்னம்பிக்கை தான். நீங்கள் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், நேற்றெல்லாம் குயின் கார்டு வந்துச்சு, இன்றைக்கி கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ் வந்திருக்கு பாருங்கள். கிங்கு குயின் எனர்ஜியில் தாங்க இருக்கீங்க. பணத்தில் நீங்கள் உழைப்பை போட்டிங்கன்னா யூனிவர்ஸ் உங்களுக்கு வாரி வாரி கொடுக்க ரெடியாக இருக்காங்க. நீங்கள் யூனிவர்ஸ் கிட்ட கொஷின் கேளுங்க, நான் என்ன பண்ணணும் நெக்ஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக மொட்டை மாடியிலையோ ஆகாயத்தை பார்த்து ஒரு டீப் ப்ரீத் எடுத்துகிட்டு நான் அடுத்து என்ன பண்ணணும் எனக்கு வழிகாட்டுங்கன்னு கேளுங்க. கண்டிப்பாக சூப்பராக வழிகாட்டுவாங்க. நீங்கள் லைஃப்பில் அடுத்த லெவல் சூப்பராக அச்சீவ் பண்ணி யார் உங்களை ஏமாத்துனாங்களோ, யார் உங்களை கவுத்து விட்டாங்களோ அவங்க முன்னாடியே நீங்கள் பெருசாக பார்த்தீங்கன்னா வாழ தான் போகிறீங்க. அவங்களுக்கு கொடுக்குற சரியான பதிலடி தான், சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல் கார்டு, அப்புறம் இந்த ஸ்டார் வந்திருக்குங்க. இது என்ன சொல்லுது அப்படின்னா, யூனிவர்ஸ் சொல்கிறாங்க, உங்கள் குலதெய்வம் உங்களோட யூனிவர்ஸ் ரெண்டுமே உங்களுக்கு சொல்கிறது என்ன அப்படின்னா, எங்களை நம்பி நீ அடுத்த அடியை எடுத்து வை, நீ எதை பற்றியும் பயப்பட வேண்டாம், நீ தைரியமாக ஒரு அடி எடுத்து வை, உனக்கு பின்னாடி நாங்கள் இருக்கோம். நீ எதை பற்றியும் வருத்தப்பட்டுக்கிட்டோ இல்லை, இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஜோக்கர் எதை பற்றியாவது ஃபீல் பண்ணி அழுகுறாரா? அவருக்கு முன்னாடி எட்ஜில் நின்றுட்டுருக்காரு. அந்த எட்ஜில் நின்றுட்டுருக்கும் போதும் அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா எந்த சோகமோ வருத்தமோ இல்லை, அவர் ஜாலியாக சந்தோஷமாக இருக்கார் இல்லைங்களா? அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜாலியாக சந்தோஷமாக நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை செஞ்சுக்கிட்டே இருங்க. உங்களுக்கான சக்ஸஸ் வரும். நீங்கள் ஒரு ஸ்டார் மாதிரி அந்த எனர்ஜியில் பார்த்தீங்கன்னா இருக்கீங்க. நீங்கள் ஒரு ஸ்டார் மாதிரி மின்ன போகிறீங்க. உங்களை எல்லாரும் அண்ணாந்து தாங்க பார்க்கணும். வானத்தில் இருக்க நட்சத்திரம் எப்போவுமே கீழே வராது. நட்சத்திரம் வேணும்னா நாம தான் மேலே போகணும். கையை நீட்டி நட்சத்திரத்தை கீழே வான்னு சொல்கிறது நியாயமே இல்லை, சரிங்களா? ஸோ அதனால் நீங்கள் எங்கே இருக்கணுமோ அந்த இடத்துல இருங்க. தேவையில்லாமல் பார்த்தீங்கன்னா உங்கள் மனசை நீங்கள் போட்டு குழப்பிக்க வேண்டாம். யூனிவர்ஸை நம்பி உங்களோட ஒவ்வொரு ஸ்டெப்பையும் எடுத்து வைங்க. உங்களுக்கு வழி தெரியலன்னா யூனிவர்ஸ் கிட்ட கொஷின் கேளுங்க. அடுத்து ஆகாஷிக் கைடன்ஸில் என்ன வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்திருக்கிறது த ஆகாஷிக் ஃபீல்டு, த லைட் ஆஃப் த வேர்ல்ட், வில், விஸ்டம் அண்ட் மைண்ட் அட் சம் ஸ்ப்ரிங். ஓகே,
இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பேசுகிற, நம்ம சொல்கிற, நம்ம வந்து ஃபீல் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் வந்து பார்த்தீங்கன்னா, ஆகாஷிக் ஃபீல்டில் ரெக்கார்ட் ஆகிட்டே தாங்க இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களோட கிராட்டிடியூடை நீங்கள் எழுதுங்க. அது உங்களுக்கு ஒரு நல்ல ரெமிடியாக இருக்கும். தினமும் காலையில் எழுந்தவுடனே கிராட்டிடியூட் ப்ரேயர் பண்ணுங்கள், கிராட்டிடியூட் எழுதுங்க. அது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பழைய பிரச்சனையிலேருந்து வெளியில் வர்றதுக்கும், புதுசாக உங்களுக்கு நிறையா பிளெஸ்ஸிங்ஸை கொண்டு வர்றதுக்கும் உங்களுக்கு அது உதவும். நீங்கள் இந்த உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்க போகிறீங்க. உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு நீங்கள் தான் ஒரு பெரிய சப்போர்ட்டு, அவங்களுக்கு ஒரு வழிகாட்டி நீங்கள் தான். நீங்கள் வந்து தியானம் பண்ணுறது, தியான முறைகளை பயிற்சி பண்ணுறது உங்களுக்கு ஒரு நல்ல ரெமிடியாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் முன்னோர்கள், உங்களோட குலதெய்வம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு வழிகாட்ட ரெடியாக இருக்காங்க. உங்கள் வாழ்க்கையில் வசந்த காலம் வந்துட்டு தாங்க இருக்குது. நீங்கள் அதனால் பயப்படவே வேண்டாம். மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா தப்பான பர்சனை மேனிஃபெஸ்ட் பண்ணாதீங்க. நல்லா யோசிங்க. இவங்க நம்மளுக்கு தேவைதானா, இவங்க நம்ம லைஃப்பில் வேணுமா, 100% இவங்க கடைசி வரைக்கும் நம்ம லைஃப்பில் இருக்க போகிறாங்களா அப்படின்றத யோசித்து முடிவெடுங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியாமல் நீங்களே ஒரு தலைவலியை எடுத்துக்கக்கூடாது. அதே மாதிரி தியானம் பண்ணுங்கள். தெளிவாக உங்களுக்கு எது சரி எது தப்புன்னு உங்களுக்கு தெரியும். இது ஆகாஷிக் கைடன்ஸ். இந்த 2 கார்டில் இருந்தும் ஒன்று மட்டும் தெரியுது. பழைய வழியை மறக்க தியானமும், புதுசாக நீங்கள் அடைய வேண்டியதை கிராட்டிடியூட் அண்ட் ரைட்டிங் ப்ராக்டிஸ், இந்த 555 மெத்தட் இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி வந்து ஒரு ரைட்டிங் மெத்தட் வந்து உங்களுக்கு மேனிஃபெஸ்டேஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். Thank you.